வணக்கம் காய்ஸ், ப்ரான் புட்டு. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு வாய் ஊறுதில்ல. ஐயோ அக்கா எப்படி செஞ்சீங்க, ரெசிபி கொடுங்கக்கான்னு கேட்டீங்க. இப்போ பாருங்கள், ஒரு தேங்காவை வந்து இந்த மாதிரி ஈரப்பசை இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 1.5 கிலோ ஊடானை வந்து தண்ணி இல்லாமல் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது இப்போ பாருங்கள், அதோட தண்ணியெலாம் வெளியாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, 3 ஸ்லைஸ் லெமன், அப்புறம் நம்ம வறுத்த தேங்காய் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ பாருங்கள், சட்டியில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிப்பு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. காஞ்ச மிளகாய் அந்தமாரி பொரிஞ்சு வந்துட்ட பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கின பிறகு 1 பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருந்த அந்த ப்ரான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ப்ரான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவையும் நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சுவையான டிஷ், அதுவும் கேரளா டிஷ்ஷுங்க. இப்போ கூடுதலாக சுவை கூடுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். அப்புறம் இன்னும் அழகு கூடுறதுக்கு நம்ம வெட்டி வச்சிருந்த ஊசி மிளகா, அப்புறம் 1 பிடி கருப்பிலையும் ஆட் பண்ணி இப்படிக்கா அப்படிக்கான்னு போட்டு நல்லா பெரட்டி எடுத்து ஒரு சுவையான ப்ரான் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காய்ஸ். செம்மையாக இருக்கும், அடியாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி காய்ஸ், வணக்கம்.